Dear students, இந்த சம்ல என்ன டேன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, given that அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2012 சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜனவரி 1 2016 என்ன டேன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, மந்த் டேட்டு இது ரெண்டும் சேமா தான் இருக்கு. சரியா? அப்ப இதை விட்டுருங்க. இப்ப இயரை மட்டும் பாருங்க. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2012 கொடுத்திருக்காங்க, இது 2016. அப்ப இந்த இயருக்கு உரிய டிஃபரன்ஸ் பாருங்க. சரியா? இந்த 2016ல இருந்து 2012 சப் பண்ணீங்கன்னா நமக்கு 4 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கிடைக்குது. அதாவது 2012 விட்டுருங்க, 2013, 2014, 2015, 2016. இதுல இந்த 13, 14, 15 இருக்குல்ல, இது மூணுமே நார்மல் இயர். இந்த 2016ங்கிறது வந்து லீப் இயர். இந்த லீப் இயர்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். சரியா? இப்ப இந்த லீப் இயர்னா என்ன அர்த்தம்னா, இந்த நார்மல் இயர்ல எல்லாம் 365 நாள் தான் இருக்கும் 1 இயர்க்கு. இந்த லீப் இயர்ல மட்டும் பிப்ரவரிக்கு 29 டேஸ் வரும். இயர்ல லீப் இயர்ல எத்தனை டேஸ் வரும்? 366. இப்ப பாருங்க, நார்மல் இயர் வந்து 365, 7ஆல டிவைட் பண்ணும்போது 52 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு வந்து 1 டேஸ் ரிமைண்டர்ல வருது. அதே மாதிரி லீப் இயர்ல 366 நாட்கள். இந்த 366 நாட்களை 7ஆல டிவைட் பண்ணும்போது 52 வாரம் கம்ப்ளீட் ஆகி 2 டேஸ் வந்து நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது. இப்ப பாருங்க, 3 நார்மல் இயர். சரியா? அப்ப நார்மல் இயர் 3 இயர் இன்ட்டு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு இயரை 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் வந்து 1 டே இருக்கு. அப்ப இந்த 1 போட்டுக்கோங்க. 3 நார்மல் இயர், ஒரு இயருக்கு 1 டேஸ் வந்து பேலன்ஸ் வந்திருக்கு. பிளஸ் ஒரு லீப் இயர் இருக்குல்ல, இந்த 2016. அப்ப ஒரு லீப் இயர் இன்ட்டு எத்தனை டேஸ் வந்திருக்கு? 2. இப்ப 3 × 1 3 பிளஸ் 1 × 2 2. அப்ப டோட்டலா எத்தனை டேஸ் வந்திருக்கு? 5 டேஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். therefore எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம்? ஜான் 1 2016. இப்ப என்ன செய்யணும்னா, அவங்க 12 கொடுத்துட்டு 16 கேக்குறாங்க. 12 என்ன டே? சண்டே. அதாவது 12 கொடுத்துட்டு 16 கேட்டாங்கன்னா பிளஸ் பண்ணணும். பிளஸ் என்ன வந்திருக்கு? 5 டேஸ். சரியா? இப்ப பாருங்க, சண்டே, சண்டேய விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? சண்டேக்கு அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப என்ன டே வரும்? ஃப்ரைடே. அதாவது 12 கொடுத்து 16 கேட்டாங்கன்னா இப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஆட் பண்ணணும். அதே இது அவங்க வந்து 16 கொடுத்துட்டு இப்படி 12ன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? ரிவர்ஸ்ல வரணும். கொடுத்திருக்க டேல இருந்து ரிவர்ஸ்ல போகணும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.